வணக்கம். நான் உங்கள் போலவே இன்றைக்கி ரோட்டரி சுவிட்சு ஒரு வீட்டில் ஃபால்ட் ஆகிட்டேன். அதை நம்ம மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் ஒரே ஒரு ரோட்டரி சுவிட்ச் மட்டும் ஒர்க் ஆகலை. ஒய்யில் மட்டும் வரல. ஒய் பியில் மட்டும் 2 பியில் மட்டும் வருது. ஒய்யில் மட்டும் வரல. இது ஸ்டக் ஆகுது. மற்றபடி சின்ன சின்ன ஃபால்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த ரோட்டரி சுவிட்சை மட்டும் மாற்ற போகிறோம். இது ஹேவல்ஸ் கம்பெனியில் வச்சதுனால அதேமாரி ரோட்டரி 40 ஆம்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஹேவல்ஸ் கம்பெனியில் 40 ஆம்ஸ் சின்னதாக இருக்கும். இந்த ரோட்டரி சுவிட்சை பாருங்கள். இது ஹேவல்ஸ் கம்பெனி. இது அதே மாடல் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா பின்னு அசம்பிள் பின்னில் வர்றதுனால நம்ம அதேமாரி கிளிப்பை தான் ஈஸியாக மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இது கவர் ஃபுல்லாக கட்டிப்போம். ஃபுல்லாக டாப்பு கவர் கட்டிட்டு 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிப்போம். நம்ம சப்ளை இருக்கப்போ கட்டிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் ரோட்டரி சுவிட்ச் ஃபுல்லாக பவர் வருதானே. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு 3 RYBயில் வச்சாலும் நம்மளுக்கு 3 இப்போ சர்க்யூட் பிரிச்சுருக்காங்களா, அதில் ஃபுல்லாக சப்ளை வரும். இதில் சப்ளை வரல. ஒரே ஒரு சர்க்யூட்டில் இதில் மட்டும் 2 சர்க்யூட்டில் மட்டும் வருது. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் ஒர்க் ஆகலை, டெலிவரி பண்ணல. அந்த டெலிவரி கொடுத்த ஒயரில் பார்த்திங்கன்னா ரோட்டரி சுவிட்ச் இருக்கும். இது இண்டிகேட்டர் ஃபால்ட்டாக இருக்குது. அது எரிஞ்சு போயிருக்கு. ப்ளஸ் ஒரு இண்டிகேட்டரில் ஒயர் விட்டுருக்கு. மற்றபடி கொடுத்தா இன்னொரு இண்டிகேட்டர் ஏரியா. இந்த ரோட்டரி சுவிட்ச் மாத்திரப்போ அந்த இண்டிகேட்டர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிடுவோம். இது அசம்பிள் செட்டாக வரும். அதனால் இது கிளாம்ப் போட்டு பர்ஃபெக்டாக முறுக்கியிருப்பாங்க. அதனால் நம்ம அந்த ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்தந்த பேஸில் அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புதுசில் 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. RYB இப்படியும் எடுக்கிற மாரி அப்படியும் எடுக்கிற மாரி. இந்த கம்பெனியில் அதுமாரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கொடுத்துக்கணும். இல்லைனா ஒரே ஒயரை 440 ஆகிடும். அந்த 2 பேஸை சேர்த்து கொடுத்தா. இது பழசு ரோட்டரி சுவிட்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பாருங்கள், 2 Rயும் Yயும் Bயும் 3 இடத்துல முறுக்கிற மாரி இருக்கும். அதனால் ஸ்க்ரூ குழப்பத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். பட் இந்த பிளேட்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல்லாக. நம்ம இந்த ரோட்டரி சுவிட்சு டாப்பு ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம அசம்பிள் பண்ணி அப்படியே ஸ்க்ரூ வச்சு முறுக்கிட்டு நம்ம அப்படியே வச்சிட வேண்டியதான். இது சென்ட்ரலில் உள்ள ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு அதை பின்ன இழுத்தா வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 96% பேர் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கேட்டுக்கொள்ளுறான். இப்போ இந்த ஷீட்டெல்லாம் கழட்டிட்டு அப்புறமா இந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு முறுக்கிட வேண்டியதான். பழசெல்லாம் ஓரத்தில் வச்சாச்சு. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது, இதில் டாப்புன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த டாப்புன்னு போட்டிருப்பேன். அந்த டாப்பில் வச்சு முறுக்கணும். ஆப்போசிட் ஏதாச்சும் மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வரும். கொஞ்சம் ஆஃப் இருக்கப்போ ஆனில் இருக்கும். இப்போ RYBயில் வச்சாச்சு. சப்ளை கரெக்டாக வருது. கீழே இண்டிகேட்டர் ஒயர் மட்டும் விட்டுருந்துச்சு. அந்த ஒயர் விட்டோன்னா கீழே இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் எரியுது. மேலே உள்ள சுவிட்ச் டைப் இண்டிகேட்டர் மட்டும் கிடச்சிச்சின்னா வாங்கினா, அது கிடைக்கல. இப்போ நம்ம ஒரு 3 பேஸ்லேயும் 3 ரூமையும் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். லைட்டு பிரைட்னஸ் விட்டு எடுக்குது பாருங்கள். ஆஃப் ஆனது பாருங்கள். ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக வந்துட்டு நம்ம இதில் இப்போ பிளேட்டு ஏதாச்சும் வளைஞ்சிருக்கும், ஏதாச்சும் பட்டை படியாமல் இருக்கும், இல்லை எரிஞ்சிருக்கும் லூஸ் கான்டாக்டில். அது பார்க்க தேவையில்லை. நம்ம மெனக்கிடாமல் புதுசாகவே வாங்கி மாற்றுறது ரொம்ப நல்லது. இந்த சைடு அப்படியே சேஞ்சர் முறுக்கியாச்சு. அந்த கவரையும் முறுக்கியாச்சு. ரோட்டரி சுவிட்சை முறுக்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நன்றி.